Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது லேர்ன் ஹிந்தி. ஹிந்தி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் எழுத படிக்க பேச எல்லா கிராமர் உட்பட நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து கிராமர் அல்ஃபாபெட்லேருந்து சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு புதுசாக எதுவும் வேணும்னா பிராத்மிக் மத்தியமா கைடு நடத்தணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனில் சிம்பிள் டென்ஸ், கட்டளை வினை, சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஷன் மூணும் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸு எப்படி வரும்னு பார்க்கலாமா? ஃப்யூச்சர் டென்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் தமிழில் படிச்சிருப்பீங்க. இப்போ பாருங்கள். ஆஜ் கோபால் யஹா ஆயேகா. ஆஜ் கோபால் யஹா ஆயேகா. கோபால் வில் கம் ஹியர் டுடே. கோபால் வில் கம் ஹியர் டுடே. இன்று கோபால் இங்கே வருவான். இது வேறு ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் கொடுத்துருக்கு. இது கைடு, பிராத்மிக் கைடுடைய ட்ரான்ஸ்லேஷன். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே கொடுத்துருக்கு. அந்தந்த ரீஜனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இதை படித்து தெரிஞ்சுக்காங்க. யஹா வ 10 दिन ठहरेगा. யஹா வ 10 दिन ठहरेगा. அதாவது சிங்குலர் வ எக்கெல்லாம் ஏகா வரணும். வேர்போட நம்ம அதிலே சொல்லியிருக்கேன். He will stay here for 10 days. He will stay here for 10 days. இங்கே அவன் 10 நாட்கள் தங்குவான். He will stay. ஓகேவா? இங்கே அவன் 10 நாட்கள் தங்குவான். மைம் கல் பாட் லிக்குங்கா. மைம் வந்தால் ஊங்கா வரணும். மைம் கல் பாட் லிக்குங்கா. ஐ ஷால் ரைட் த லெசன் டுமாரோ. இந்த கல்ங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கும் கல் தான், ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் கல் தான். எதில் முடியுதுங்கிறத வச்சு நேற்றா நாளையா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். மைம் நான் நாளை பாடம் எழுதுவேன். நான் நாளை பாடம் எழுதுவேன். ஐ ஷால் ரைட் த லெசன் டுமாரோ. மைம் கல் பாட் லிக்குங்க. புரியுதுங்களா? नौकर सामान लाएगा. नौकर सामान लाएगा. The servant will bring the things. The servant will bring the things. வேலைக்காரன் சாமான் கொண்டு வருவான். வேலைக்காரன் சாமான் கொண்டு வருவான். वे आज गाँव जाएंगे. ஒய் இந்த ஏகே ப்ளூரல். இந்த சந்திர பிந்து வைக்கணும், கே போடணும். வே ஆஜ் காவ் ஜாயேங்கி. அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். தே வில் கோ டு த வில்லேஜ் டுடே. தே வில் கோ டு த வில்லேஜ் டுடே. அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். லலிதா ஆஜ் யஹா ஆயேகி. ஒய் கி ஹியர் பெண்பால். ஆ ஏகி லலிதா தேர்ட் பர்சன். லலிதா ஆஜ் யஹா ஆயேகி. லலிதா இன்று இங்கே வருவாள். லலிதா வில் கம் ஹியர் டுடே. லலிதா வில் கம் ஹியர் டுடே. லலிதா இன்று இங்கே வருவாள். இப்போ புரியுறதா உங்களுக்கு? ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி வரணும்? மைம் வந்தால் ஊங்கா ஊகி வரணும். தும் வந்தால் ஓகே ஓகி வரணும். வஃப் வந்தால் ஏகா ஏகி வரணும். ஹம் ஆப் வே ஏ வந்தால் ஏங்கே போட்டு சந்திரபிந்து வைக்கணும். இதுதாங்க சிம்பிளாக நான் முதலையே சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அடுத்த லெசன் பார்க்கலாமா? வாங்க. மைம் இன்கே சாத் ஸ்கூல் ஜாவுங்கி. மைம் இன்கே சாத் ஸ்கூல் ஜாவுங்கி. மைம் उनके साथ स्कूल जाऊंगी. I shall go to school with them. நான் அவர்களுடன் பள்ளிக்கூடம் போவேன். நான் அவர்களுடன் பள்ளிக்கூடம் போவேன். I shall go to school with them. நான் அவர்களுடன் பள்ளிக்கூடம் போவேன். மைம் जाऊंगे जाऊंगी பெண்பால். आज मैं
माता जी को खत लिखूंगी आज मैं माता जी को खत लिखूंगी டுடே ஐ ஷால் ரைட் எ லெட்டர் டு மை மதர் இதுவும் பெண்பால் தான் டுடே ஐ ஷால் ரைட் எ லெட்டர் டு மதர் இன்று நான் தாயாருக்கு கடிதம் எழுதுவேன் இதெல்லாம் மீதி 3 ரீஜனல் லாங்குவேஜில் கொடுத்துருக்கு அந்தந்த ரீஜனில் இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க காடி கப் சூடேகி காடி கப் சூடேகி இதில் ஹிந்தியில் எல்லாமே ஆண்பால் பெண்பாலில் தான் முடியும் இந்த காடி வண்டிங்கிறது பெண்பால் அதனால தான் சூடேகி கொடுத்துருக்கு அட் வாட் டைம் வில் த ட்ரெயின் டிபார்ட் அட் வாட் டைம் வில் த ட்ரெயின் டிபார்ட் இந்த வண்டி எப்பொழுது புறப்படும் இந்த வண்டி எப்பொழுது புறப்படும் लड़कियाँ गाना गाएगी लड़कियाँ गाना गाएगी girls will sing the song लड़कियाँ plural பெண்பால் गाएंगी plural வந்துட்டாவே அந்த சந்திரபிந்து வந்துடணும் girls will sing the song சிறுமிகள் பாட்டு பாடுவார்கள் புரியுதா இப்போ சிம்பிளாக ஃப்யூச்சர் டென்ஸ் எப்படி வரும் அதுக்கான மீனிங் தான் இப்போ படிக்கிறீங்க லெசனெல்லாம் நான் முதலையே சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு தடவை என் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அகைன் சொல்லி கொடுக்குறேன் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி வருங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேப்பா அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும் நேற்று கோபால் வந்தார் நான் போனேன் அப்பா வந்தார் அப்படி இங்கே வெர்பே பாஸ்ட் டென்ஸில் மாற்றி போடணும் கோபால் ஆயா கோபால் ஆயா கோபால் கேம் கோபால் வந்தான் தும் கப் உட்டே தும் கப் உட்டே when did you wake up நீ எப்பொழுது எழுந்தாய் இதெல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நீ எப்பொழுது எழுந்தாய் இந்த வேர்பே மாறி இருக்கு ஹம் ஸ்டேஷன் கயே ஹம் ஸ்டேஷன் கயே ஹம் வந்ததுனால ப்ளூரல் கயே வி வென்ட் டு ஸ்டேஷன் வி வென்ட் டு ஸ்டேஷன் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம் பிறகு வே உதர் சோயே வே உதர் சோயே அவர்கள் அங்கே தூங்கினார்கள் அவர்கள் அங்கே தூங்கினார்கள் தே ஸ்லெப்ட் தேர் சோனாங்கிறது தூங்குதல் சோயேனா பாஸ்ட் டென்ஸ் தே ஸ்லெப்ட் தேர் அவர்கள் அங்கே தூங்கினார்கள் ஆப் க்யோ ஹன்சே ஆப் க்யோ ஹன்சே நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் ஆப்னா நீங்கள் அதாவது பெரியவங்களை சொல்கிறது அதனால தான் ஹன்சே வந்திருக்கு why did you laugh why did you laugh நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் आप क्यों हंसे लड़की 4 बजे जागी लड़की 4 बजे जागी जागना விழித்தல் the girl woke up at 4 o'clock சிறுமி 4 மணிக்கு விழித்தாள் the girl woke up at 4 o'clock சிறுமி 4 மணிக்கு விழித்தாள் मेरी बहन नारंगी लाई मेरी बहन नारंगी लाई बहन பெண்பால் அதனால் लाई my sister brought oranges my sister brought oranges என்னுடைய சகோதரி ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தாள் मेरी बहन नारंगी लाई என்னுடைய சகோதரி ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தாள் औरतें कावेरी में नहाईम புள்ளி வச்சிடணும் ப்ளூரல் வந்ததுனால औरतें பெண்கள் காவேரி மேம் காவேரியில் நஹாயீம் குளித்தார்கள் லேடீஸ் டுக் பாத் இன் காவேரி பெண்மணிகள் காவேரியில் குளித்தார்கள் ஓகேவா புரியுதா உங்களுக்கு மைம் குச் நஹிம் போலா மைம் குச் நஹிம் போலா நான் ஒன்றும் சொல்ல அப்படி சொல்கிறேன் இல்லையா ஐ ஸ்போக் நத்திங் நான் ஒன்றும் பேசவில்லை நான் எதுவுமே பேசலை அப்படி சொல்ல மை குச் நஹிம் போலா நான் ஒன்றும் சொல்லலை அப்படி சொல்கிறோம் இல்லையா அதே தான் ஐ ஸ்போக் நத்திங் நான் ஒன்றும் சொல்லவில்லை இதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் ஓகேப்பா கண்டினியூ பண்ணுவோமா லெசன்ஸ் வாங்க
அடுத்த பதிவு வந்து गाड़ी 10 बजे निकली गाड़ी 10 बजे निकली வண்டி 10 மணிக்கு புறப்பட்டது நிக்கலி காடி 10 பஜே நிக்கலி வண்டி 10 மணிக்கு புறப்பட்டது. இப்போ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் இருக்கிற பாஸ்ட் டென்ஸ். ஆப்ஜெக்ட் இருக்கிற பாஸ்ட் டென்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு சப்ஜெக்டு, ஒரு ப்ரெடிகேட், ஒரு வேர்ப், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஹிந்தியில் மட்டும்தான் ஆப்ஜெக்ட் வர்ற சென்டென்ஸ்க்கெல்லாம் சப்ஜெக்ட் கூட நே சேர்த்தணும். நே சேர்த்துட்டாக்க நாம் அந்த சப்ஜெக்ட் அப்படியே வச்சுட்டு இந்த வேர்பு என்ன பால் ஆப்ஜெக்டுக்கு வரத்துக்கு என்ன ஜெண்டர், என்ன ப்ளூரலா சிங்குலரா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சென்டென்ஸு முடியும். நான் முதல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் நே விகுதி ஹிந்தியில் எப்படி வரும் சப்ஜெக்ட் கூட அப்படிங்கிறத. நீங்கள் படித்து பாருங்கள், என் ப்ளேலிஸ்ட் எடுத்து. புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன். சப்ஜெக்ட் கூட நே சேர்த்தணும் ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸுக்கு. மைம் நே காயா, ஐ ஏட், நான் சாப்பிட்டேன், ஏதோ ஒன்று சாப்பிட்டேன். என்ன ஏது அப்படிங்கிற கேள்வி வந்து பதில் வந்துச்சுன்னா அதுக்கு நே போடணும். பொதுவாக ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டர், என்ன நம்பர்ஸ் அதை பொறுத்து தான் இந்த சென்டென்ஸ் முடியும். மைம் நே காயா, ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். தும்னே கத் லிக்கா, தும்னே கத் லிக்கா, யூ ரோட் எ லெட்டர், என்ன எழுதுனேன், கடிதம் எழுதுனேன். அப்போ இந்த நே வந்துடணும். तुमने कत लिखा, यू रोट ए लेटर, நீ கடிதம் எழுதினாய். तुमने कत लिखा. उसने पानी पिया, उसने पानी पिया, he drank water. उसने அவன் தண்ணீர் குடித்தான், he drank water, அவன் தண்ணீர் குடித்தான். उसने पानी पिया, என்ன குடித்தான், தண்ணி குடித்தான். हमने देखा, இங்கே பாருங்க, ஹம்ங்கிறது ப்ளூரல், ஆனால் தேக்கா அப்படின்னு ஒருமையில் முடிஞ்சிருக்கு சிங்குலரில். ஏன்னா அது ஒரே ஒரு பொருள் தான். ஹம்னே தேக்கே அப்படின்னு வராது. அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டர் என்ன நம்பரோ அப்படி தான் முடியும். ஹம்னே தேக்கா, ஹம்னே எக் சினிமா தேக்கா, ஹம்னே எக் நாட்டக் தேக்கா, அந்த மாதிரி எது வேணால் போடலாம். ஆனால் ஹம் வந்ததுனால தேக்கேம் வராது. வி சா, நாங்கள் பார்த்தோம். ஆப்னே சுனா, யூ ஹர்ட். ஆப்புங்கிறது மரியாதைக்குரிய சொல், இதுவும் நாங்கள்ங்கிறது ப்ளூரல், ஆப்புங்கிறது ரெஸ்பெக்ட்ங்கிறது. யூ ஹர்ட், நீங்கள் கேட்டீர்கள், யூ ஹர்ட். ஆப்னே சுனா, நீங்கள் கேட்டீர்கள். அப்புறம் உஸ் ஸ்திரீ நே காம் நஹி கியா, உஸ் ஸ்திரீ நே காம் நஹிம் கியா. நல்லா கவனிங்க, ஸ்திரீ பெண்பால், காம் நஹிம் கியா. இந்த காம் வந்து ஆப்ஜெக்டு சிங்குலர், அதனால் கியா. பொதுவாக ஸ்திரீங்கும் போது கி அப்படின்னு தானே வரணும். இல்லை, ஸ்திரீ நே காம் நஹீம் கியா, அந்த லேடி டிட் நாட் டூ த ஒர்க். இது ஆப்ஜெக்ட், அந்த ஒர்க்கு தான் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஸ்திரீ நே அந்த பெண்மணி வேலை செய்யவில்லை. மைம் நே தீன் கேலே காயே, மைன் நான் 3 பழங்கள் சாப்பிட்டேன். நான் என்னவாக இருந்தாலும் சரி, ஆண்பால் பெண்பால் யாராக இருந்தாலும், தீன் கேலே 3 வாழைப்பழங்கள், இதுதான் ஆப்ஜெக்டு ப்ளூரல். தீன் கேலே காயே, ஐ ஏட் 3 பனானாஸ், பிளான்டன்ஸ், அதனால் காயே ப்ளூரல், கேலே ப்ளூரல். மை தீன் கேலே காயே, நான் 3 வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன். ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் நம்ம டீப்பாக படிக்கணும், படித்து மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் சப்ஜெக்ட் கூட நே எங்கெல்லாம் போடணும். இந்த ஹிந்தியில் மட்டும்தான் இப்படி இருக்குது. நீங்கள் நல்லா டீப்பாக புரிஞ்சுட்டு படிச்சுட்டே இருங்க, பேசிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சீதா நே 4 ஆம் கரீதே, சீதா பெண்பால் தான், ஆனால்
சார் ஆம் கரிதே 4 மாம்பழங்கள் வாங்கினாள். அதனால் மாம்பழங்கள் ப்ளூரல். சீதா பெண்பால் தான், ஒதுக்கி வச்சுருங்க. நே போட்டுட்டு அப்படி தள்ளி வச்சுருங்க. சார் ஆம் கரிதே, சீதா 4 மாம்பழங்கள் வாங்கினாள். சீதா வந்து பெண்பாலாக இருந்தால் கூட 4 மாம்பழங்கள், அதுதான் ப்ளூரல். ஆப்னே கஹானி சுனி, ஆப்னே கஹானி சுனி, நீங்கள். சுனி பெண்பால் தான், ஆனால் கஹானி பெண்பால். நீங்கள் என்னவா இருந்தாலும் சப்ஜெக்ட் உடனே போட்டு தள்ளி வச்சுட்டு ஆப்ஜெக்ட் என்ன பால் என்ன நம்பர், அதுக்கு தகுந்தா போல் தான் சென்டென்ஸ் முடியும். ப்ரெடிகேட். யூ ஹர்ட் த ஸ்டோரி, நீங்கள் கதை கேட்டீர்கள். ஆப்னே கஹானி சுனி. தும்னே 10 रुपये दिए, தும்னே 10 रुपये दिए. தும் ஒருமை தான், ஆனால் 10 रुपये ப்ளூரல், அதனால் கொடுத்தீர்கள். யூ கேவ் 10 rupees, யூ கேவ் 10 rupees. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? பணம் கொடுத்தீங்க. நீ 10 ரூபாய் கொடுத்தாய், நீ 10 ரூபாய் கொடுத்தாய். அதனால் தும்னே 10 रुपये, 10 ரூபாய் ப்ளூரல் இல்லையா, தியே கொடுத்தீர்கள். நீ 10 ரூபாய் கொடுத்தாள். இது மாதிரி இந்த நே விகுதி, விகுதின் அதாவது ஒரு துணை வினை அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்ட் கூட பாஸ்ட் டென்ஸில், ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸில், ஹிந்தியில் சப்ஜெக்ட் கூட இந்த நே போட்டுக்கணும். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதி என்னங்கிறத நான் முதலையே என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். நிறைய பேர் பார்த்து புரிஞ்சிட்ட ஒரு லெசன் அது. உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் மறுபடியும் அந்த லெசனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். ஒன்றும் கஷ்டமில்லை. நீங்கள் பேச பேச எழுதி வச்சுட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுலபமாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த லெசனில் பார்ப்போம். என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் நீங்கள் எல்லோரும் பார்த்து புரிஞ்சிட்ருப்பீங்க. பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இப்போ நான் என்ன போட்டுட்ருக்கேன்னா சமண சமயம், ஜெயினிசம் பற்றி முடிக்க போகிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலாசபி. அதில் இப்போ தான் கிளைமேக்ஸ் வருது. அடுத்த எபிசோடில் போடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படித்து பாருங்கள். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மதம் நம்ம நாட்டில் தோன்றினதில் உண்மை, அறம், ஒழுக்கம், கொல்லாமை, இந்த மாதிரி எல்லா குணங்களும் நிறைந்த ஒரு மதம் அது. அதனை பற்றி ரொம்ப கடுமையான துறவறம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நல்லா எடுத்து போட்டிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய கிளைமேக்ஸு நான் அடுத்த எபிசோடில் போடுறேன். என்னுடைய இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயினிசம் முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் புத்திசம் ஜெயினிசம் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே சமயத்தில் வந்த 2 மதங்கள் நார்த் இந்தியாவில். கண்டெம்பரரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ரெண்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அதை பற்றி நான் மறுபடியும் ஆரம்பிக்கும்போது இன்ட்ரடக்ஷனில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை.